இன்றைக்கி நான் கிறிஸ்பியான ஜவ்வரிசி வடை பண்ணியிருக்கேன். இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜவ்வரிசி வடை செய்கிறதுக்கு 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். இது 150 கிராம் அளவுக்கு இருக்குது. இதை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி அதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் முதல்ல எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் திருப்பியும் தண்ணி சேர்த்து 3 மணி நேரம் ஊற வைக்கணும். 1/2 கப்பு வேர்க்கடலையை வறுத்தப்புறம் தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு கொரப்பாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு குக்கரில் வச்சு வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசி நல்லா 3 மணி நேரம் ஊறிடுத்து. அதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை பொடி, ஜீரகம், உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தழை, எலுமிச்சம்பழம் சாறு இதை நல்லா கலந்து விடணும். இப்போது கலந்து வச்சுருக்கிற மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வடை தட்டணும். எண்ணெய் நல்லா சூடேறி இருக்குது. இப்போது ஒவ்வொன்றா இதில் போடலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தப்புறம் இதை எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.